Hello friends, welcome to easier traditional cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரான ஸ்வீட் புட்டிங் செய்ய போறோம். ஏசிஆர் சைடு ஃபேமஸான இந்த சீனியடை எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்வீட் புட்டிங் செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 5 முட்டை, அரை கப் சுகர், 1 கப் திக்கான கோகோனட் மில்க் சேர்த்துருக்கேன். 2 மேரி பிஸ்கட்டை சின்னதாக உடைச்சி சேர்த்துக்க போகிறேன். இது இந்த ஸ்வீட் புட்டிங்க்கு இன்னுமே எக்ஸ்ட்ரா டேஸ்ட் தரப்போகுது. ஒரு பிஞ்ச் சால்ட், 2 ஏலக்காவை சின்னதாக பிச்சு போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே நல்லா அரைச்சதுக்கப்புறமா 10 பாதாம் பருப்பை தோல் சீவிட்டு 1 டீஸ்பூன் பால் சேர்த்து அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த ஸ்வீட் புட்டிங்க்கான பேட்டர் தயாராகிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்க போகிறோம். இதில் நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதில் திராட்சை முந்திரி நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதே பேனில் நம்ம தயார் பண்ணி வச்சிருக்க பேட்டரை சேர்த்துக்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இது 30 மினிட்ஸ் ஆகும் இந்த புட்டிங் ரெடி ஆகிறதுக்கு. ஸோ 30 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸ்டவ்வை ரொம்ப மிதமான சூழ்நிலை இருக்கட்டும். ஸோ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வாங்க இந்த புட்டிங் எப்படி வந்திருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நான் செக் பண்ணுறேன், ஒட்டலை. புட்டிங் ரொம்பவே சூப்பராக தயாராகிருச்சு. ஃபைனலாக நம்ம கீழே ஃப்ரை பண்ண திராட்சை முந்திரியை டெக்கரேட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான ஸ்வீட் புட்டிங் தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.